நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கூகுள். கூகுளோட பார்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும் கூகுள் வந்து ஒரு டாப் மோஸ்ட் சர்ச் இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு பேக் போனாக இருக்கிறதே கூகுள் தான். கூகுளோட அனலிட்டிக்ஸ், ஆட்ஸ், கன்சோல் இந்த மாதிரி செவரல் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து பூஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, கூகுளோட அல்காரிதத்தை எப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ரிசல்ட்ஸை வந்து கூகுள் சர்ச் கன்சோல் வச்சு எந்த மாதிரி ட்ராக் பண்ணலாம், கூகுள் அனலிட்டிக்ஸ் வச்சு இன்சைட்ஸ்லாம் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், அடுத்து கூகுள் ஆட்சென்ஸ் வச்சு எப்படி நம்ம மானிட்டைசேஷன் கிரியேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸில் வந்து எப்படி அட்வர்டைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, கூகுளோட அல்காரிதத்தை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். கூகுள் அல்காரிதம் அப்படிங்கிறது நிறைய காம்ப்ளெக்ஸ் ரூல்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. நான் அல்காரிதம்னு எதை சொல்கிறேன்னா, இப்போ கூகுளில் போயிட்டு நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க, பெஸ்ட் ஹோட்டல் இன் சென்னை அந்த மாதிரி சர்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு டாப் 10 சைட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுவாங்க. அந்த ரேங்கிங் டிசைட் பண்ணுறது இந்த கூகுளோட அல்காரிதம் தான். ரேங்கிங் ஃபேக்டர்ஸ், இந்த ரேங்கிங் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்குன்னா கண்டென்ட்டோட குவாலிட்டி. இப்போ வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், யூஸ் பண்ணுற இமேஜஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ் வந்து ஹை ரேங்கிங் கீவேர்ட்ஸாக இருக்கணும். சைட் கிரெடிபிலிட்டினா சைட்டுக்குன்னு ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க கூகுள் சைட்டில். அந்த ஸ்கோருமே வந்து நல்லா ஹையாக இருந்ததுன்னா அந்த ரேங்கிங்கில் வந்து டாப்பில் இருக்கும். அதே மாதிரி கூகுள் வந்து அவங்களோட அல்காரிதம்க்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணால் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இம்பேக்ட் ஆன் ரேங்கிங், இந்த ரேங்கிங் எதனால இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, சேம் அந்த சர்ச் ரிசல்ட்ல வந்து நம்மளோடது பின்னாடி இருக்குன்னா நம்ம குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட அந்த கண்டென்ட்டோட கீவேர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த இம்பேக்டை வந்து டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அல்காரிதம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கீவேர்டை வந்து அப் டு டேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ராக்கிங் ரிசல்ட்ஸ் வித் கூகுள் சர்ச் கன்சோல். இப்போ கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம பண்ற ஆடோ இருக்கட்டும், நம்ம வெப்சைட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் நம்ம ட்ராக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் கூகுள் சர்ச் கன்சோலோட இன்டர்ஃபேஸ். இந்த கூகுள் சர்ச் கன்சோல்ல நீங்க இங்க பார்க்கறது வந்து ஓவர்வியூ. நம்ம வெப்சைட் வந்து எத்தனை கிளிக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு யூஆர்எல் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை பேஜஸ் நம்ம வெப்சைட்ல இருக்கு, மொபைல் யூசபிலிட்டி எந்த மாதிரி இருக்கு, சைட் மேப் எந்த மாதிரி இருக்கு. சைட் மேப்னா ஒன்றும் இல்லை, எத்தனை பேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கூகுள் சர்ச் கன்சோலோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி டேஷ்போர்டில் காட்டின மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். நம்ம வெப்சைட் வந்து எந்த மாதிரி வந்து கூகுள் சர்ச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆகுது, அதே மாதிரி டிராஃபிக் என்ன மாதிரி டிராஃபிக்ஸ் வருது, எப்பப்பெல்லாம் நம்ம சைட் வந்து சர்ச்சில் வந்து அப்பியரன்ஸ் ஆகுது, நம்ம கரண்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இண்டெக்ஸ் கவரேஜ், என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் போட்டால் நம்மளோடது வந்து டிஸ்பிளே ஆகுது, அதே மாதிரி என்னென்ன இஷ்யூஸ்லாம் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த சர்ச் கன்சோல் டூல் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மொபைல் யூசபிலிட்டி, சில வெப்சைட் பார்க்குறப்போ லேப்டாப்ல நல்லா பெட்டராக இருக்கும், மொபைலில் பார்க்குறப்போ அதோட யூசபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அலைன்மெண்ட் எல்லாமே நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து இந்த டூல் நமக்கு வந்து நோட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்ம சர்ச் ரேங்கிங்லேயும் இம்ப்ரூவ் ஆகலாம். சஜஷன்ஸ், இந்த கூகுள் சர்ச் கன்சோல் டூல் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெப்சைட்டில் பண்ண சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாகும். செக்யூரிட்டி இஷ்யூ ஏதாவது இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த பேஜில் வந்து இந்த இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி அலர்ட்ஸுமே இந்த டூல் மூலமாக நமக்கு தெரிய வந்துடும்.
அதே மாரி பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்ம ரிப்போர்ட்டாவும் ஜெனரேட் பண்ணி, ஒரு பிடிஎஃப் ஃபைலாவோ, டாக்குமெண்ட்டாவோ, இமேஜாவோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். நம்ம இப்போ ஃபங்ஷனாலிட்டி பார்த்தோம். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னன்னா, சர்ச் அனலிட்டிக்ஸ். சர்ச் query எந்த மாரி சர்ச் queryக்கு வந்து நமக்கு டிராஃபிக் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாரி எத்தன கிளிக்ஸ் நடக்குது, எத்தன இம்ப்ரஷன்ஸ் நடக்குது, கிளிக் த்ரூ ரேட் என்னென்ன இருக்கு, ஆ இம்ப்ரஷன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. எத்தன டைம் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து அந்த சர்ச்ல காட்டுது, எத்தன கிளிக்ஸ் நடந்திருக்கு, எத்தன பேர் உள்ள வராங்க வெப்சைட்குள்ள, இந்த மாரி எல்லா இதையுமே நம்ம பார்த்துக்க முடியும். டிராஃபிக் சோர்சஸ். நமக்கு எது மூலமா நம்ம வெப்சைட்குள்ள வராங்க? Facebook மூலமா வராங்களா? YouTube மூலமா வராங்களா? இல்ல WhatsApp லிங்க் மூலமா வராங்களா? இல்ல டைரக்ட்டா Google சர்ச்ல வராங்களா? இல்ல ஆட் மூலமா வராங்களா? அப்படிங்கிற சோர்ஸ் என்னங்கிறதையும் நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, Google அனலிட்டிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுதான் Google அனலிட்டிக்ஸோட டேஷ்போர்ட். சேம் Google சர்ச் கன்சோல் மாரி சிமிலர் ரிப்போர்ட்ஸ வந்து நம்ம இன்னும் இன்டெப்த்தா நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த டேஷ்போர்ட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து லாஸ்ட் பர்ட்டிகுலர் டேஸோட யூசர்ஸ் கவுண்ட் எத்தன பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுல டோட்டல் யூசர்ஸ் பார்த்துக்கலாம். நியூவா எத்தன யூசர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் என்கேஜ்மென்ட் டைம் என்ன? என்கேஜ்மென்ட் டைம்னா வெப்சைட்குள்ள எவ்வளோ நேரம் இருக்காங்க. இது மாரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்துக்க முடியும். இன்க்ளூடிங் லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல எத்தன பேர் வந்திருக்காங்க, என்ன கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி Google அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி பவுன்ஸ் ரேட் தெரிஞ்சுக்கலாம். செஷன், கன்வர்ஷன் ட்ராக்கிங் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். பவுன்ஸ் ரேட்னா என்னன்னா, இப்போ ஒரு விசிட்டர் வந்து நம்ம வெப்சைட்குள்ள வராங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம வெளில போறாங்க அப்படின்னா, அத வந்து பவுன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ அடுத்து செஷன். ஒரு யூசர் வராங்க. வெப்சைட்குள்ள வந்து சில ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சில இன்டராக்ஷன் பண்றாங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு வெளில போயிடுறாங்க. அப்படின்னா, அத வந்து செஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எத்தன செஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ட்ராக் பண்ண முடியும். கன்வர்ஷன் ட்ராக்கிங். இப்ப நீங்க வெப்சைட்ல வந்து ஏதாவது சேல் பண்றீங்க அப்படின்னா, அவங்க கிளிக் பண்ணி பை பண்றாங்க அப்படின்னா, எத்தன கன்வர்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த டூல் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் யூசர் என்கேஜ்மென்ட். நம்ம இந்த பவுன்ஸ் ரேட்டு, செஷன் ரேட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி, நம்ம வெப்சைட்ல எந்த பேஜ் வந்து அதிகமா பவுன்ஸ் ரேட் இருக்கோ, நம்ம அந்த பேஜ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம். எந்த பேஜ்ல செஷன் நெறைய நடந்திருக்கோ, செஷனோட டைமிங் கம்மியா இருந்ததுன்னா, அத இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாரி கன்வர்ஷன் ரேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்ப அதே மாரி கன்வர்ஷன் ரேட்டிங் நம்ம சேல் வந்து அதிகமா சில ப்ராடக்ட்ஸ் நடக்குதுன்னா, அந்த ப்ராடக்ட்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அந்த சர்வீஸ்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், அதே மெத்தட வந்து நம்ம மத்த இதுக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மானிட்டைசேஷன் வித் கூகுள் ஆட்சென்ஸ். கூகுள் ஆட்சென்ஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி வந்து நெறைய பீப்பிள்க்கு வந்து தெரியாது. இப்போ நம்ம மோஸ்ட்லி கூகுள எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கூகுளோட ப்ராடக்ட் தான் வந்து யூடியூப்ங்கிறதுனால, யூடியூப் வீடியோஸ் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா அட்வர்டைஸ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். பட் கூகுள் ஆட்சென்ஸ் என்ன பண்ணும்னா, கூகுள் ஆட்சென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளால ஈஸியா வந்து பணம் சம்பாரிக்க முடியும். ஆ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து Google AdSenseஓட டேஷ்போர்ட். இதுல வந்து நம்ம எவ்வளோ எர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம பேஜ்க்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். Google AdSenseங்கிறது கூகுளால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோகிராம். எதுக்காகனா, வெப்சைட் ஓனர்ஸ்க்காகவும், கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காகவும், அவங்க வந்து மணி எர்ன் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டூல். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ வந்து சில சைட்ஸ்குள்ள நீங்க போறப்ப பார்த்திருப்பீங்க. சைட்லயோ, டாப்லயோ இல்ல மிடில்லயோ வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஓடிட்டு இருக்கும். அதுல சின்னதா ஒரு எக்ஸ் மார்க்கும் இருக்கும். நீங்க அத க்ளோஸ் பண்றப்போ, ஆட்ஸ் க்ளோஸ்ட் பை கூகுள் அப்படின்னு வரும். அந்த ஆட நம்ம கிளிக் பண்ணும்போது, அப்பதான் நம்ம அந்த வெப்சைட்டோட ஓனர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சின்ன ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணி குடுக்குறோம். அந்த ஆட்ஸ வந்து ஷோ பண்றதுக்கு கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். பட் வந்து நம்ம வெப்சைட்ல அத இன்டகிரேட் பண்றதுக்கு கூகுள் ஆட்சென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆட்சென்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல ஆட டிஸ்ப்ளே பண்றது மூலமா நமக்கு வந்து ரெவென்யூ எர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணுது. ஒரு சயின்ஸ பத்தின ஒரு பிளாக் வெப்சைட் வச்சிருக்கோம்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அந்த அந்த வெப்சைட்ல வந்து நம்ம இப்ப ஆட்சென்ஸ வந்து லிங்க் பண்ணிடுறோம். இப்ப என்ன ஆகும்? நமக்கு வந்து காட்டுற அந்த ஆட் எல்லாமே சயன்ஸ் ரிலேட்டடாவோ, டெக் ரிலேட்டடாவோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து காட்டும்.
ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து கூகுளோட அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரெலவெண்ட்டான கண்டென்ட் நம்ம வெப்சைட்ல வரதுனால கண்டிப்பா அந்த யூசர்ஸ் வந்து அந்த ஆடை கிளிக் பண்ணுவாங்க. நமக்குமே ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்க்கும்போது, இதனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் வெப்சைட் ஓனர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பேசிவ் இன்கம்மா இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். இன்கம் வந்து ஜஸ்ட் அவங்க ஆடை வந்து டிஸ்ப்ளே பண்றது மூலமாவே அவங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு ரெவன்யூ வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இதை இன்டகிரேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடா கொடுத்துருப்பாங்க. அதனால ஈஸியா நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் இன்சைட் இது கூகுள் அனலிட்டிக்ஸ்ல பார்த்த சேம் ஃபீச்சர் தான். நம்ம வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, நான் டேஷ்போர்ட்ல காட்ட மாதிரி எத்தனை கிளிக் நடந்திருக்கு, அதுக்கு நமக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் மெத்தட் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இதுல வந்து மோஸ்ட்லி வந்து இன்டராக்டிவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வெப்சைட்ல வந்து போடுற கண்டென்ட் வந்து குவாலிட்டியா மட்டும் போட்டாலே போதும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம பெஸ்டா வச்சுக்கிட்டா நமக்கு யூசர்ஸோட கவுண்ட் வந்து நம்ம வெப்சைட்க்கு வர்றது வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். நமக்கு ரெவன்யூவும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அட்வர்டைசிங் வித் கூகுள் ஆட்வர்ட்ஸ். கூகுள் ஆட்சென்ஸ்ல வந்து நம்ம வெப்சைட்ல எப்படி ஆடை டிஸ்ப்ளே பண்றதுன்னு பார்த்துருப்போம். இப்போ கூகுள் ஆட்ஸ்ல வந்து அந்த ஆடை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கூகுள் ஆட்ஸோட டேஷ்போர்ட் தான். அதுல வந்து ஒரு ஆடோட கிளிக்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, இம்ப்ரெஷன் எவ்வளோ, வியூஸ் எவ்வளோ நடந்திருக்கு, காஸ்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் செவரல் டூல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கூகுள் ஆட்வேர்ட்ஸ் அப்படிங்கிற நேம்ல தான் இது ஃபர்ஸ்ட் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து அதை ஷார்ட்டா கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரீநேம் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம இப்போ போட போற ஒரு ஒரு ஆடையும் நம்ம வந்து இன்டெப்தா டார்கெட் பண்ண முடியும். கேம்பெயின்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக்ல சொன்ன மாதிரி ஆடை தான் நம்ம கேம்பெயின்னு சொல்லுவோம். ஒரு கேம்பெயினை வந்து நம்ம ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன் வந்து பண்ண முடியும். ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன்னா அவங்க டெமோகிராஃபிக் என்ன, எந்த லொக்கேஷன்ல இருக்கிறவங்களுக்கு காட்டணும், என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு காட்டணும், என்னென்ன பிஹேவியர் இருக்கிற பீப்புள் காட்டணும். பிஹேவியர் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இத்தனை சேலரி வாங்குற பீப்புளுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் காட்டணும், இந்த லொக்கேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் காட்டணும். அந்த மாதிரி நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்தந்த வார்த்தை போடுறவங்களுக்கு மட்டும்தான் என்னோட வீடியோ காட்டணும் அப்படிங்கிறதும் ஆல்ட்ரேஷனும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆட் ஃபார்மட் அண்ட் கஸ்டமைசேஷன். இப்போ ஆட் வந்து நம்ம வேரியஸ் டைப்ஸ்ல போட முடியும். டெக்ஸ்ட் ஆடா போடலாம், டிஸ்பிளே ஆடா போடலாம், யூடியூப் ஆடா போடலாம். யூடியூப்ல வந்து நம்ம வீடியோ ஆட்ஸ் போடுவோம், பேனர் ஆட்ஸ் போடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்து நம்ம போட முடியும். அது வந்து நம்மளோட அப்ஜெக்டிவை பொறுத்து இருக்கு. அடுத்து கஸ்டமைசேஷன் கண்ட்ரோல். ஆடோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு மெசேஜ் வரணுமா, இல்லை கால் வரணுமா, அதையுமே நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். பட்ஜெட் ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ வந்து பிஐடி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நாங்கள் எங்களோட ஃபுல் கோர்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் இந்த பிஐடி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆட்ல ஸ்பெண்டிங்கை வந்து நம்ம லிமிட் பண்ணிக்க முடியும். ஆடோட காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸுமே ட்ராக் பண்ணிக்கலாம். ஆடோட அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்சைட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு, ஆடோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, கிளிக்ஸ், இம்ப்ரெஷன், கன்வர்ஷன், டேஷ்போர்டில் காட்டின மாதிரி எல்லாமே நம்ம செக் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட். இது வந்து ஒரு நம்ம ஸ்பெண்ட் பண்ற ஒரு ருபீஸும் வந்து நல்ல வேல்யூபிளான ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ரிசல்ட்ஸுமே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதோட டார்கெட்டையும் நம்ம ப்ரிசைஸ் பண்ணிக்கலாம்.